த்ரிஷா பற்றி பல தெரியாத விஷயங்களை சொன்ன டீச்சர், அதுவும் விஜய் அம்மாவுக்கு முன். என்ன நடந்தது? கோலிவுட்டில் டாப் நடிகைகளில் ஒருவரான த்ரிஷா இப்போதும் பிஸியாக நடித்து வருகிறார். ஆனால் அவர் சினிமாவிலிருந்து விலகவிருப்பதாக ஒரு தகவல் சில நாட்களாக ஓடியது. அதனை திட்டவட்டமாக மறுத்தார் த்ரிஷா. அடுத்ததாக அவர் நடிப்பில் கருப்பு, விஸ்வம்பரா உள்ளிட்ட படங்கள் ரிலீஸ் ஆகவிருக்கின்றன. கடந்த வருடமும் அவரது நடிப்பில் மொத்தம் 3 திரைப்படங்கள் வெளியாகின. அவை எதுவும் பெரிய ஹிட்டாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. த்ரிஷாவுக்கு அவரது கெரியரில் திடீரென சறுக்கல் ஏற்பட்டது. மேலும் இளம் ஹீரோயின்களும் கோலிவுட்டில் படையெடுக்க ஆரம்பித்தார்கள். எனவே இனிமேல் அவருக்கு மார்க்கெட்டே இருக்காது, அவரது சகாப்தம் முடிந்துவிட்டது என்று சிலர் பேசினார்கள். ஆனால் அவரோ 96 படத்தின் மூலம் தரமான ரீ என்ட்ரி கொடுத்தார். அந்த படத்தின் மெகா ஹிட்டுக்கு பிறகு பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவை கேரக்டரை ஏற்றிருந்தார். அது அனைவரிடமும் வரவேற்பை பெற்று அவருக்கான கிராஃபை மீண்டும் உச்சத்துக்கு கொண்டு சென்றது. அதன்படி கடந்த வருடத்தில் மட்டும் மொத்தம் 3 திரைப்படங்களில் நடித்திருந்தார். 3மே பெரிய ஹீரோக்கள் படங்கள்தான். 2 படங்கள் அஜித்துடன், ஒரு படம் கமல்ஹாசனுடன். ஆனால் அந்த படங்கள் எதுவும் பெரிய வெற்றியை பெறவில்லை. ஒன்று படுதோல்வியை சந்தித்தன, இன்னொரு படம் சுமார் வரவேற்பை பெற்றன. அடுத்ததாக சூர்யாவுக்கு ஜோடியாக கருப்பு படத்திலும், சிரஞ்சீவியுடன் விஸ்வம்பரா படத்திலும் நடித்திருக்கிறார். படம் விரைவில் வெளியாகவிருக்கின்றன. இப்படி அவரது கெரியர் நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த மாதத்தில் நடந்த ஒரு விஷயம் அவரை சுற்றி சர்ச்சை வளையத்தை உண்டு செய்துவிட்டது. அதாவது விஜயிடமிருந்து அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்ட சில நாட்களிலேயே இவர்கள் 2 பேரும் மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டுக்கொண்டு ஏஜிஎஸ் வீட்டு திருமணத்தில் கலந்து கொண்டார்கள். அது மிகப்பெரிய விவாதமானது. விஜயும் த்ரிஷாவும் காதலிக்கிறார்கள் என்றும் பேச்சுக்கள் அதிகம் கிளம்ப ஆரம்பித்திருக்கின்றன. ஆனால் த்ரிஷாவோ இந்த விஷயத்தில் ஆழ்ந்த அமைதியையே பதிலாக கொடுத்து வருகிறார். இந்நிலையில் த்ரிஷா பற்றி அவரது வகுப்பு ஆசிரியை பல விஷயங்களை சில வருடங்களுக்கு முன்பு பிஹைண்ட் வுட்ஸ் நடத்திய விழாவில் ஷேர் செய்து கொண்ட வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாகியுள்ளது. அந்த ஆசிரியை பேசுகையில், த்ரிஷாவை பள்ளி கேட்டில் விட்டுவிட்டு அவரது அம்மா அங்கேயே நின்று கொண்டிருப்பார். மகள் வகுப்புக்குள் போன பிறகுதான் அவர் போவார். இன்று இந்த பெண் இந்த மேடையில் நிற்கிறார் என்றால் அதற்கு முழு காரணம் அவரது அம்மாதான். த்ரிஷா பள்ளியில் ஃபீல்டு ஸ்போர்ட்ஸில் அட்டகாசமாக பிரகாசித்தார். நல்ல ஹை ஜம்ப் பிளேயர். துஸ் புஷ் என்று பேசிக் கொண்டிருந்த இவர் எப்படி குந்தவை கேரக்டரை சரியாக செய்ய போகிறார்? தூய தமிழ் எல்லாம் பேச வேண்டுமே என யோசித்தேன். ஆனால் படத்தில் இவர் பின்னி எடுத்து விட்டார் என்றார். இந்த விழாவில் விஜயின் அம்மா ஷோபாவும் கலந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.